100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 8ஆம் வீட்டில் சூரிய பகவான் வந்து மறைவதால் இன்றைய தினத்தில் பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. என்ன செய்யணும், செய்யக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப் போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அற்புத தினம் என்று தான் சொல்லணும். கிரக அமைப்புகள் எல்லாம் சாதகமாக இருப்பதால் சவால்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கின்றது. குறிப்பாக சொல்லணும்னா 8ஆம் வீட்டில் சூரிய பகவான் மறைவதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் பண வரவில் குறைவே இருக்காது. பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்று தான் சொல்லணும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் பேசும்போது நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது. அரசியல் ரீதியாக பகையை சம்பாதிக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா அதிகம் பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். தொழில் வணிகத்தில் மறைமுக போட்டிகள் எல்லாம் வந்து நிச்சயம் நீங்கிடும். விடாமுயற்சி வெற்றியை தேடித்தரப்போகின்றது. பண விவகாரங்களில் யாரையும் நம்பி பெரிய தொகையை கொடுத்துடாதீங்க. செரிமான கோளாறுகள் எல்லாம் ஏற்படும் என்பதால் துரித உணவுகளை, ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. அதாவது அந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான உணவுகளை அறவே தவிர்த்துடுங்க. சிக்கன் ரைஸ் சாப்பிட்றேன், எக் ரைஸ் சாப்பிட்றேன், எக் நூடுல்ஸ் சாப்பிட்றேன், இந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்துடுங்க. இன்றைய தினத்தில் அது உங்களுக்கு சுத்தமாக ஒத்தே வராது. நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்றதுனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களை தேடி வரப்போகின்றது. பண வரத்து சிறப்பாக அமைந்திடும் அப்படின்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சற்று வீண் அலைச்சலும் ஆர்டர் கிடைப்பதில் தாமதமும் ஏற்பட்டாலும் சீரான தொழில் வியாபாரம் நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாக போகின்றது. பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புத தினமாகவும் இது இருக்கின்றது. இன்றைய தினத்தில் வரக்கூடிய நல்ல செய்தி, வேலை செய்கிற இடத்துல வரும் காலங்களில் பெரிய வெற்றியை பார்ப்பதற்கு உதாரணமாக, அதாவது இன்றைய தினத்தில் நீங்கள் பெரிய அளவிலான வெற்றியை உங்களுடைய வேலையில் பார்க்க போகிறீங்க அப்படின்றதற்கான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நல்ல சம்பவம் நடக்கப் போகின்றது. கஷ்டப்பட்டு உழைத்த உங்களுக்கு இத்தனை காலம் வராத ஒரு வெற்றி, இத்தனை காலம் கிடைக்காத ஒரு மதிப்பு, மரியாதை, பணம், புகழ் எல்லாம் இன்றைய தினத்தில் கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் முற்றிலுமாக நீங்க போகின்றது என்று தான் சொல்லணும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக முக்கிய முடிவுகளை எடுக்க போகிறீங்க. உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எடுத்த காரியங்கள் தடைப்பட்டாலும் கடைசியாக முடியும் போது நல்லதாகவே முடியும். படத்தில் வரா மாதிரி முதல்ல யார் வராங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, கடைசியாக யார் முதல்ல வராங்க அப்படின்றது தான் முக்கியம். அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் முதல்ல போய் நிற்க போகிறீங்க. மனதில் எதை பற்றியாவது இந்த காலகட்டத்தில் இன்றைய தினத்தில் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. கல்வியில் சீரான நிலை இருக்கும். ஐயோ நம்மளால் படிக்க முடியலையே, ஐயோ நம்மளால் வெற்றி பெற முடியலையே அப்படின்ட்டு இருந்த காலங்கள் எல்லாம் மறைந்து மிக பெரும் வெற்றியை மாணவர்கள் பார்க்க போகிறீங்க. வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழல் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்பட போகின்றது. எடுத்த காரியத்தை செய்யும்போது எது சரி எது தவறு என்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால் அதை சிறப்பாக செய்து முடித்திடுவீங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்றதுனால
அளவுக்கு மீறி செலவு செய்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படலாம். அப்படின்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதாகவே இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பண உதவி யார் மூலமாவது கிடைச்சிடும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல மதிப்பு ஏற்பட போகின்றது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும் என்பதையும் மறுத்திட முடியாது. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உருவாக போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகி நெருக்கங்கள் அதிகரித்து நீங்கள் தான் ராஜா அப்படின்ற ஒரு நிலைக்கு வரப்போகிறீங்க. மற்றவங்களுடைய பேச்சுகளை கேட்காமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்றத புரிந்து கொண்டு செயல்பட போகிறீங்க. உங்களுடைய கோபம்தான் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முதல் எதிரியே. ஆகையால் கோபத்தை விட்டொழித்தீங்கன்னா உங்களால் பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் இருப்பதால் யாரை நம்பியும் நீங்கள் செயல்படாமல் சொந்த உழைப்புலையும் தன்னம்பிக்கையிலையும் ஜெயித்து காட்ட போகிறீங்க. கிரக நிலைகளின் சாதகத்தால் உங்களை வீழ்த்த ஆளே இல்லை என்று தான் சொல்லணும். இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. யாரா இவன் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரே நாளில் அம்பானி ஆகக்கூடிய வகையில், அதாவது மற்றவங்களை விட ஒரு படி நீங்கள் இருப்பீங்க, அதற்காக அம்பானி ஆகிடுவீங்க ஒரே நாளில் அப்படின்றலாம் சொல்ல வரலை. மற்றவங்களை விட, உங்களை சுற்றி இருப்பவர்களை விட ஒரு படி நீங்கள் முன்னேறி இருப்பீங்க. அந்த அளவிற்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. மற்றபடி அது இது எதுன்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோட ஆடை ஆபரணங்களோட சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்வதற்கு தேவையான வாய்ப்புகளோட இன்றைய தினம் உங்களுக்கு முடிவடைய போகின்றது. இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் யோகமும் ராஜ யோகமும் அடிக்கப் போகின்றது. வரக்கூடிய சின்ன வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா சனி பகவான் கொடுத்த வாய்ப்பாக அது அமைஞ்சிடும். சனி கொடுப்பதை தடுக்க முடியாது, அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றார். சிறு வாய்ப்பையும் பயன்படுத்தி உங்களால் இதுவரை காண முடியாத ஒரு செல்வ யோகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பண வரவு உங்களை வந்து சூழப் போகின்றது. அந்த அளவிற்கு பண நடமாட்டம் உங்ககிட்ட புழங்கப் போகின்றது. நீங்கள் ராஜா, நீங்கள் இருக்க இடத்துல நீங்கள் தான் ராஜா அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள போகிறீங்க. பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயம் அமைந்துவிடும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். ஏதேனும் பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் என்று வரும்போது குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. எல்லாம் உங்களுக்கு நன்மையிலேயே முடியும்.